எல்லாருக்கும் வணக்கம். சனிக்கிழமை குட் மார்னிங். நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன், சப்பாத்தி மாவு தான் பிசைஞ்சிட்ருக்கேன். அதுவும் பார்த்திங்கன்னா ஃபுட் ப்ராசஸரில். லாஸ்ட் டைம் வந்து கையால் பிசைஞ்சு கை வலிக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா, அப்போ ஒரு அக்கா வந்து இதில் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அதிலே மாவு பிசைஞ்சாச்சு. யூஸ்வலாக இதில் வந்து நான் வந்து குக்கி டோ பண்ணுவேன், பீஸா டோலாம் பண்ணியிருக்கேன், சப்பாத்தி மாவும் பிசைஞ்சிருக்கேன். ஆனால் எனக்கு அன்றைக்கி ஞாபகமே வரல இதை எடுத்து மாவு பிசையணும்னு. கையாலே பிசைஞ்சிட்டு இருந்தேன். சரி, இன்றைக்கி இதில் மாவு பிசைஞ்சாச்சு. நல்லா சூப்பர் சாஃப்டாக அருமையாக கிடச்சிது. மாவை பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். அப்புறம் இங்கே கறி பார்த்திங்கன்னா நல்லா எலும்பும் கொழுப்புமாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு அந்தளவுக்கு இன்றைக்கி சாட்டிஸ்ஃபைட் இல்லை. சரி, இருந்தாலும் பரவாயில்லன்னு கட் பண்ணி க்ளீன் பண்ணி அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது வந்து ஆக்சுவலி ஒன் போட் ரெசிபி தான். நம்ம தனித்தனியாக வதக்கிலாம் பண்ணல, படப்படன்னு பண்ணுவோம்ல அந்த மாதிரி. அப்புறம் சின்ன வெங்காயம் தான் இருந்தது, பல்லாரி இல்லைனால அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு தக்காளி பழம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, மசாலா பார்த்திங்கன்னா வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா பொடின்னு உங்களுக்கு என்னென்ன பொடிலாம் தேவையோ அதையும் ஒன்றா போட்டு குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்தோம்னா அருமையான மட்டன் கறி ரெடி. ஆனால் இதில் நான் எண்ணெய் விடவே இல்லை, ஏன்னா அதிலே ஆல்ரெடி நிறைய கொழுப்பாக இருந்தது. அதனால் எண்ணெய் வேண்டான்னு விட்டாச்சு. இது வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு ஊப்பியில் இருக்கிற ஒரு ஆள் வந்து சொல்லி கொடுத்தது அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். கல்ஃபில் இருக்கிறவங்களுக்காக ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ஒரு நாளும் இந்தியன் மட்டன் சொல்லிட்டு வாங்கிடாதீங்க. ஏன்னா அது ஃபுல்லாக ஃப்ரோசான். நீங்கள் ஃப்ரெஷ் மட்டனாக வேணும்னு நினச்சிங்கன்னா லோக்கல் மட்டன் வாங்கி சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.